பட்டி போட்டு வச்சிருப்பாங்க. தூக்கி எடுத்து எஞ்சிட்டு வருவேன். வந்து என்னோட ஆலயத்துக்கு பழைய ஆலயத்துக்கு வருவேன். இதுக்கும் போக்குவரத்து உண்டு. இன்னைக்கும் அங்கிருந்தும் அந்த தெய்வமும் என் இடத்துல வந்து இருக்குது. இங்க வர மக்களுக்கு அனைத்தும் என் மக்கள் வர மக்களுக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன். என் மக்களுக்கு என்ன குறைன்னு சொல்லு, என்ன குறைன்னு சொல்லு, அதை நிறைவேற்றி கொடுக்கறது என்னோட கடமை. சந்தோஷம். அதுதான் நாங்கள் கேட்குறோம். அதான் பாடி கேட்டு முனீஸ்வரா, என்ன குறை? பணக்குறை, மனக்குறை, தொழில் குறை ஆண்டவா. என்னோட முதல் கோரிக்கை, என்னோட ஆலயம் சரியா இன்னும் 1 வருஷம் ஆகும் இந்த ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்கு. சரி சரி. நாங்கள் நினைச்சபடி 11 பேரும் இந்த இடத்துல நிறைவேற்றி நாங்கள் கொடுப்போம். ஆனால் ஒவ்வொரு காரணமும் நெருப்பு நேரம் தாழ்ந்தார்களோ நன்மை இருக்குது. எல்லாமே கால தாமதானாலும் ஒரு நன்மை இருக்குது. லேட்டாக வந்தாலும் எதிர்பார்க்காத அளவுக்கு நான் கொடுப்பேன். சந்தோஷம். அத்தனை மக்களுக்கும் என் மக்கள் அனைத்துக்கும் எட்டணை வரைக்கும் இந்தாண்ட ஒண்ணா கிழக்கு திசை 8 வரைக்கும், இந்தாண்ட ஒண்ணா தெற்கு திசை 8 வரைக்கும், இந்தாண்ட ஒண்ணா வடக்கு திசை 8 வரைக்கும், இந்தாண்ட மேற்கு திசை 4 பக்கத்து சனங்களும் என்னோட ஆலயத்திற்கு வருவாங்க. என்னோட பேரோ எள்ளுக்காட்டு முனீஸ்வரன். சந்தோஷம். நாங்க இருக்கிறதோ இங்க வந்து 7 பேரு. இந்த 7 பேர்ல முக்கியமான தெய்வம் என் குழந்தைக்கு மட்டும் தெரியும். ஒரே ஒரு தெய்வம். இந்த தெய்வங்கள் வந்து முன்னொரு காலத்துல 3 ஆலயம் இருந்து இந்த இடத்துல அழிஞ்சி இருந்தது. இது வரைக்கும் இந்த என் குழந்தைக்கு மட்டும்தான் அதனோட பேரும் ஊரும் தெரியும். கட்டி முடிக்க அன்னைக்கு இதை நிறைவேற்றி நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி எத்தனை மக்களுக்கு என் மக்கள் கும்பிட்டு கேட்டாலும் இந்த மக்களுக்கு நான் நிறைவேற்றி நான் கொடுப்பேன். என்னோட ஆலயம் வளர மாதிரி என்னுடைய நான் பாரு வலது பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி சிவன் பார்வதி அவங்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. சட்டா முனியும் வளர்ந்து கொண்டிருக்குது. 7 கன்னிமாரும் வளர்ந்து கொண்டிருக்குது. நாக சர்ப்பமும் வளர்ந்து கொண்டிருக்குது. என்னோட ஆலயத்துக்கு யார் வந்தாலும் பாலசின்னா ஒரே ஒரு மக்கள் என் ஆலயத்துக்கு வந்து நான் தோற்றது சரித்திரமே இல்லை. அதே மாதிரி என் மக்களுக்கு என்ன குறை வச்சு வேணாலும் நம்பனைகளுக்கு நான் உடனே முடிச்சு கொடுப்பேன். அத்தனையும் திருப்பி இடத்துல வந்து உழுவாங்க. அத்தனை மக்களை யார் இருந்தாலும் நான் யார் இருந்தாலும் பாவப்பட்டாலும் என் மக்களை நான் ஏற்றுத்தான் ஆகணும். அவன் செய்யற பாவத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். கடைசியில என்னோட சன்னிதானத்துக்கு அவங்க வந்து தான் ஆகணும். ஆபத்து கேட்குறாங்க, கேட்டு வரவங்க கிடைச்ச உடனே அது தெரியாது நின்றுக்கிறாங்க. இன்னைக்கு பல பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனா என்னோட ஆலயத்துக்கு வந்தே ஆகணும். ஆனா என்னை விட்டுட்டு போய் அவங்க வளர்ந்தது சரித்திரமே இல்லப்பா, யாருனாலும் கேட்டுப்பாரு. நான் வளர்த்து கொடுத்தேன், ஆனா வளர்ந்துக்கிட்டு போனாங்க. ஆனா முடிக்கிறது நானா இருக்கணும். வளர்த்தி விடுவேன், ஆனா முடிக்கிறது நானா இருக்கணும். ஆனா எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அவங்க முன்னோர்கள் அனைத்து பேர்த்துக்கும் நான் பாக்கியசாலி தத்தவன். அந்த முன்னோர்களுக்கு அனைத்து 30 தேவர்களுக்கும் அவங்க முன்னோர்கள் யாரு? அவங்க சாமிக்கு உண்டானவங்களா? இல்லை, அவங்க முன்னோரு காலத்துல அவங்க ஆண்டு போன ராஜாக்கள் அவங்கள வச்சு அவங்கள உருவாக்கி தெய்வமாக்கி விட்டாங்க. இவங்க வந்து முன்னோர்கள். இந்த முன்னோர்களை நான் வருந்தித்தான் என் குழந்தை வந்து எனக்கு உத்தரவாதம் அளிக்குது. ஆனா என்னோட இடத்துக்கு இல்லைன்னாலும் அவங்களோட இடத்துக்கு போகும்போது அந்த நிம்மதி அவங்களுக்கு விடமாட்டேன், கொடுக்காது. அந்த ஆலயத்துக்கு கொண்டு வச்சிங்கன்னா கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவங்க வளர முடியும். இல்லைன்னா என்னோட ஆலயத்துல வந்து என்கிட்ட செவிச்சுக்கிட்டு போய் யாரும் நிமிந்துப்பாங்க நினைக்கிறேன். என்னோட எப்படி இருந்தாலும் அந்த வகையில் நான் வளர்ந்து கொண்டே இருப்போம், இவங்க வளர்ந்தே இருப்பாங்க. இன்னும் ஒரே ஒருத்தர் கூட என்னோட ஆலயத்துக்கு வந்து நான் போய் சரியில்லை ஒரே ஒருத்தரை சொல்லு. கிழக்கு திசையிலே 4 குடும்பம், இந்த 4 குடும்பம் வந்துச்சு. 4 என்னாச்சு இன்னும் பொறுத்து பார்க்கணும். அதே மாதிரி என் மக்கள் நல்லவங்க கெட்டவங்க அனைத்தும் என்னோட இடத்துக்கு வருவாங்க. நான் யாரையும் பாவம் சொல்லி பார்க்க முடியாது. ஆனா பார்க்கறது யாரு? அவங்க முன்னோர்கள்.
அவங்க முன்னோர்கள் செய்யறத வந்து அவங்க தெய்வத்தை மறந்துடுறாங்க, மற்ற தெய்வத்துல பழி போடுறாங்க. ஆனா அவங்க தெய்வம் அனுமதி இல்லாத அவங்க எதுவுமே நடக்காது. என்னோட குழந்தை கொடுக்கறது அவங்களோட அனுமதி கேட்டுதான் வாங்கிதான் அவங்களுக்கு கொடுக்குது. என்ன ஏமாத்திட்டு போக முடியுமாப்பா? ஆனா என்ன ஏமாத்திட்டு போகணும், அவங்க இடத்துக்கு போகணும்ல. போயிட்டு அவன் என் மக்கள் கிழக்கு திசையில வந்து யாருப்பா? கிழக்கு திசை. மொத்தமா 2 மணி ஆயிடுச்சு. அப்பா எனக்கு பூசையை அழைச்சி விட்டுட்டு நீ புறப்படு சாமி. நான் என் மக்களுக்கு வாக்கு சொல்லணும். ரைட்டு சாமி.